வணக்கம் மக்களே. அதாவது ஒன்றும் இல்லை, டிவிகேல சேரணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாலே மக்களை பற்றி கவலைப்படக்கூடாது. மக்களை என்ன வேணால் பேசலாம், சரிங்களா? ஒன்று கேள்வி கேட்காமல் இருக்கணும், பேசாமல் இருக்கணும், அப்படி இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி கேள்வி கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் திருநாய்கள்ன்றுவாங்க. கரெக்டுங்களா? இப்போ ஒருத்தர் மேலே நல்ல மதிப்பு வச்சுருக்கோம். இப்போ திரு விஜய் சார் அவர்கள் மேலும் நம்ம நல்ல மதிப்பு வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், கேள்வி கேட்டாலே பதில் சொல்லாமல் ஓடுறாரு. இப்போ இன்னொருத்தர் அண்ணன் நீண்ட வருடமாக சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அண்ணன் லாரன்ஸ் அண்ணன், நீங்கள் வாங்க டிவி கேட்குன்னு சொன்ன உடனே பாருங்கள், கேள்வி கேட்குறவங்க திருநாயின்ட்டார். அதில் அவர் ஸ்பெஷலாக சொன்ன விஷயந்தான் அல்டிமேட்டு. என்னென்னா, அதாவது நீங்கள் சில நாய்கள் அந்த கேள்வி கேட்டவங்கள சொல்கிறேன். கேள்வி கேட்குறோம், இப்போ நம்மலாம் கேள்வி கேட்குறோம்ல, கேள்வி கேட்டோம்னா இப்போ சில பேருக்கு பிஸ்கட்டு, சில நாய்களுக்கு பிஸ்கட் போட்டால் அமைதியாகிடுவாங்க, சில நாய்கள் பிரியாணி தான் போட்டால் அமைதியாகுவாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? இப்போ ஜனநாயக நாட்டில் ஒரு கேள்வி கேட்டாவே அதை அமுக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணணும்? அப்போ அவனுக்கு பிஸ்கட் போடு, பிரியாணி போடு, கோட்ரு கொடு, வேறு ஏதாவது கொடுத்து அவனை ஆஃப் பண்ணலாம். கேள்வி கேட்டால் அப்புறம் இந்த நாய்கள்லாம் அப்புறம் நாளைக்கு கேள்வி கேட்பாங்க நம்மளை. ஸோ அருமையாக புரிதலை வெளிப்படுத்திய அண்ணன் திரு சமூக சேவகர், தமிழ்நாட்டுக்கு அடுத்து திருச்சி கிழக்கில் நின்று வெற்றி பெற்று திருச்சியவே திரும்பி பார்க்கும் அளவு செய்யக்கூடிய அண்ணன் திரு லாரன்ஸ் அவர்களுக்கு புரிதல், மக்கள் மீதான புரிதலை ஏற்படுத்தியதற்கு ரொம்ப சந்தோஷண்ணே. இவர் தான் நீங்கள் ஜெயிக்க வைக்க போகிறீங்களா? நாளைக்கு அப்புறம் அவரையும் நேக்கு கேள்வி கேட்டிங்கன்னா, நாயை விட இன்னும் நம்ம நாயை ரொம்ப ஒரு மதிப்புக்கூடிய ஒரு விலங்காக நம்ம பார்க்குறோம். அவர் அதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டு இருக்காரு. அதை விட கேவலமாக நாளைக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நாயை தப்பு சொல்லக்கூடாது. யார் சொன்னாங்களோ அதை நம்ம சொல்லக்கூடாது, சரிங்களா? ஸோ கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்டால் அப்போ உங்களை தெருநாய்களே, அந்த நாய்களே, இந்த நாய்களே அப்படின்னு பேசுவாங்க. இதை புரிஞ்சுக்குங்க, அதான் சொல்ல வரேன், சரிங்களா? கேள்வி தயவு செஞ்சு கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க.